Hi students, next example 1.11 பார்க்க போறோம். Let s equal to 1, 2, 3. செட்ல இததான் கொடுத்திருக்காங்க 1, 2, 3. ரோ இந்த ரிலேஷன் இதனோட ஆர்டர் பேர் எப்படி கொடுத்திருக்காங்க 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. ஓகேயா? So first question, is row irreflexive? ரோ வந்து இதுல ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். ஓகேயா? இஃப் நாட் ஸ்டேட் த ரீசன், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க. ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூட் டு ரோ அஸ் டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ எந்த செட் ஆஃப் ஆர்டர் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணும் போது அது ரிஃப்ளெக்சிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மள கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு. அதில் 2, 3, 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த சம்ல. அதாவது எஸ்ன்றது 1, 2, 3, ரோன்ற ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்லி எந்த மினிமம் ஆஃப் ஆர்டர் பேரா சேர்க்கும் போது அது ரிஃப்ளெக்சிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட சொல்யூஷனை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.11 எஸ்ன்றது 1, 2, 3ன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ரோன்றதுல ஆர்டர் பேர் 1, 1, 1, 2, 2, 1, 3, 3, 1. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவோட டிஃபைன் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவோட டிஃபைன் தெரியும், அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏ ரிலேட்டட் ஏவா இருந்தால் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ். ஓகே, அந்த எஸ் வந்து அந்த ஏ வந்து எஸ்ல இருக்கணும். இப்போ எஸ்ல வந்து 1, 2, 3 இருக்கு. இப்போ 1, 1 இருக்கு. அதே மாதிரி 2, 2வும் இருக்கு. ஆனா எது இல்லை? 3, 3 இல்லை. கண்டிப்பா இங்க 3, 3 இருந்திருக்கணும். ஆனா அது இல்லை. இங்க கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ அதனால இப்போ நம்மளுக்கு எஸ் வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ரோன்றது இதுதான் கொடுத்துருக்காங்க. ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்றோம். ஏ நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்றோம் பிகாஸ் 3, 3 இஸ் நாட் இன் ரோல 3, 3 இல்லை. ஏன்னா இங்க செட்டுக்குள்ள நம்மளுக்கு 1, 2, 3 இருக்கு. ஸோ 1ஓட ஏ ரிலேட்டட் ஏ, அதாவது 1, 1 இருக்கு. அதே மாதிரி 2, 2வும் இருக்கு. இப்போ 3, 3யும் இதுக்குள்ள இந்த செட்ல இருந்தாதான் அது ரிஃப்ளெக்சிவ் நம்ம சொல்ல முடியும். அதுல 3, 3 இல்லாதனால இஸ் நாட் அ ரிஃப்ளெக்சிவ். இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஓகேயா? அப்ப இது ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னா எதை இன்க்ளூட் பண்ணணும்? 3, 3 to இன்க்ளூட் போட்டுக்கோங்க. include 3, 3 to row so as to make it reflexive. So இதுல 3, 3 நான் சேர்த்தனா இது என்னவாயிரும்? ரிஃப்ளெக்சிவா ஆயிரும். அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? இஸ் ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவா? அப்ப நம்ம எழுதிடும் ரோ இஸ் நாட் அ ரிஃப்ளெக்சிவ். ரீசன் கேட்கறாங்க பிகாஸ் 3, 3 இஸ் நாட் இன் ரோ. அதுக்கு ரீசன் சொல்லிட்டோம். அதுல வந்து 3, 3 இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப எந்த ஆர்டர் பேர மினிமம் 3, 3 ரோவோட இன்க்ளூட் பண்ணும்போது அது ரிஃப்ளெக்சிவ் ஆகும். ஸோ அப்ப ரோவோட 3, 3 இந்த இப்படி இருந்துச்சுன்னா இது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.1ல செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரோ இஸ் சிமெட்ரிக். ரோ வந்து சிமெட்ரிக்கா? இஃப் நாட், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட் த ரீசன். அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க. ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு இன்க்ளூட் டு ரோ. எந்த ஆர்டர் பேடை இன்க்ளூட் பண்ணும் போது ஸோ அஸ் டு மேக் இட் சிமெட்ரிக், அது சிமெட்ரிக்கா ஆகும். அல்லது ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டெலிட்டட் ஃப்ரம் ரோ. இல்லைன்னா எந்த நம்பர் ஆஃப் ஆர்டர் பேரை டெலிட் பண்ணா ஸோ அஸ் டு மேக் இட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை சேர்த்தா சிமெட்ரிக் ஆகும் அல்லது எதை டெலிட்டட் பண்ணா சிமெட்ரிக் ஆகும் அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேயா? அது மட்டும் இல்ல, ரோ இஸ் சிமெட்ரிக்கா ஃபர்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க. முதல் சிமெட்ரிக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்குரிய ரீசன் எழுதணும். ரீசன் எழுதின பிறகு என்ன சொல்லியிருக்காங்க? எந்த ஆர்டர் பேரை இன்க்ளூட் பண்ணா அது சிமெட்ரிக் ஆகும் அல்லது எந்த ஆர்டர் பேரை டெலிட்டட் பண்ணா அது சிமெட்ரிக் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? இது எப்படி அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஓகே? ஸோ இப்போ இதனோட சொல்யூஷன் பார்க்க போறோம். சிமெட்ரிக் நம்மளுக்கு செட்டில் கொடுத்துருக்காங்க. செட்டில் வந்து எஸ்ன்றது 1, 2, 3. அவங்க கொடுத்துருக்க ரோன்ற ரிலேஷன் ஆர்டர் பர் 1, 1, 1, 2, 2, 2,
1,3 3,1. ஸோ ஃபஸ்ட்டு சிமெட்ரிக்னா நம்ம டிஃபைன் எழுதிடணும். கான்செப்ட் என்ன அப்படின்னு எழுதிட்டோம்னா நம்ம ஈஸியாக அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். கான்செப்ட் என்ன, ஆர்டர் பேர் ஆஃப் A, B belongs to R இருந்தால் கண்டிப்பாக இம்ப்ளைஸ் தட் B, A belongs to R இருக்கணும் அப்படின்றதான் கண்டிஷன். இந்த இதை வந்து நம்ம டிஃபைன் எழுதிக்கிறோம். ஒவ்வொருத்துக்கும் எழுதி செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த டிஃபைன் அந்த கான்செப்டும் மெமரைஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு அது எப்போவுமே மறக்கவும் செய்யாது, நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டிஃபைனை எழுதிக்கோங்க. A, B ஆர்டர் பேர் ஆஃப் A, B belongs to R இருந்தால் கண்டிப்பாக B, A belongs to R. ஓகேயா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1,1 2,2 3,3 இருந்தால் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன, நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதுக்கு வந்து ரிப்ளை ஆகணும்னு தேவையில்லை. அதே இது இப்போ பாரு 1,3னா 3,1 இருக்கு, அப்போ சிமெட்ரிக் தான். அதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கணும். இப்போ 1,2 நீங்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ 1,2க்கு நீ என்ன இருந்திருக்கணும், அந்த செட்டுக்குள்ள 2,1 இருந்திருக்கணும். இல்லை 1,2 தான் இருக்கு, இந்த இதில் 2,1 இல்லை. ஸோ 2,1 இல்லாதனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இஸ் ரோ இஸ் நாட் அ சிமெட்ரிக். ரோ இஸ் நாட் அ சிமெட்ரிக். அவங்க இஸ் இட் அ சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஸ் நாட் அ சிமெட்ரிக் சொல்லிடுறோம். ரோ இஸ் நாட் அ சிமெட்ரிக். ஏன் சிமெட்ரிக் இல்லை, பிகாஸ் 1,2 பிலாங்ஸ் டு ரோ. அந்த இதில் 1,2 ரோவில் இருக்குது. பட் ஆனால் 2,1 is not belongs to row. இது வந்து ரோல இல்லை, அது ரிலேட்டடாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேயா? அந்த ரிலேஷனில் 1,2 இருக்கும்போது 2,1 இஸ் நாட் 2,1 இங்கே இருக்கா, இல்லை. அதனால இஸ் நாட் அ சிமெட்ரிக்னு சொல்கிறோம். அப்போ எதை இன்க்ளூட் பண்ணலாம், 2,1 இன்க்ளூட் பண்ணலாம். 2,1 பிலாங்ஸ் டு ஆர்ல சேர்த்தோம் அப்படின்னா ஸோ அஸ் டு மேக் டு சிமெட்ரிக். இது சிமெட்ரிக் ஆயிரும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க, அல்லது இந்த மினிமம் ஆர்டர் பேர் எதை டெலிட்டட் பண்ணால் அது சிமெட்ரிக் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எதை டெலிட் பண்ணலாம், 1,2 ரிமூவ் பண்ணிடலாம். 1,2 ரிமூவ் பண்ணிட்டோம்னா 2,1 சேர்க்கணுன்னே தேவையில்லை. அதை தான் அவங்க கேட்டனால நம்ம அதை எழுதுறோம். ரிமூவ் 1,2 ஃப்ரம் ரோ. ரோல இருந்து 1,2 எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஆர் இஸ் அண்ட் சிமெட்ரிக். ரோ இஸ் அண்ட் சிமெட்ரிக். ரோவை வந்து என்னன்னு சொல்லிடுவோம், சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடுவோம். ரோ இஸ் அண்ட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேயா? ஸோ அப்போ சிமெட்ரிக்னா புரியுதா? சிமெட்ரிக்னா இந்த கான்செப்ட் தான். A, B இருந்தால் B, A கண்டிப்பாக அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். இங்கே வந்து 1,2னா 2,1 இருந்திருக்கணும். இல்லை, அது இல்லாதனால இஸ் நாட் அ சிமெட்ரிக். அவங்க எதை இன்க்ளூட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. 2,1 இன்க்ளூட் பண்ணால் அது சிமெட்ரிக் ஆகும். டெலிட்டட்னு கேட்டனால 1,2 வந்து இதுலேருந்து டெலிட்டட் பண்ணாலும் ஃப்ரம் ரோல இருந்து எடுத்துட்டாலும் அது என்னவாயிரும், சிமெட்ரிக் ஆகுது. 1,1 2,2 இருக்கு, அப்போ 1,3 இருக்கு, அப்போ 3,1 அதுக்கு இருக்கிறனால அது சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேயா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே தான். இஸ் ரோ இஸ் டிரான்சிட்டிவ், இஃப் நாட் ஸ்டேட் த ரீசன். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் டு இன்க்ளூட் த டு மேக் அஸ் டிரான்சிட்டிவ், அல்லது மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் டு பி டெலிட்டட் ரோ அஸ் டு மேக் இட் டிரான்சிட்டிவ். இதில் சிமெட்ரிக்கில் கேட்ட மாதிரியே தான் இதுலையும் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதே மாதிரி இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிரான்சிட்டிவ்க்கு இந்த கண்டிஷன் தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ டிரான்சிட்டிவ் பார்க்க போகிறோம். டிரான்சிட்டிவோட டிஃபைன் பாருங்கள். A, B belongs to R இந்த ஆர்டர் பேர் ஆஃப் A, B belongs to R. அப்போ B, C belongs to R இருக்கணும். A, B belongs to Rனா B, C belongs to R implies A, C belongs to R இருந்தால் மட்டுமே ரோ இஸ் அ டிரான்சிட்டிவ். ஸோ அப்போ நம்மளுக்கு செட்டில் வந்து எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1,2,3. ரோ வந்து 1,1 1,2 2,2 1,3 3,1. ஓகேயா? ஸோ இதை விட்டுருங்க, 1,1 2,2 விட்டுருங்க. இப்போ நான் வந்து இப்போ இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம ரோ இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ்னு சொல்கிறோம். ஏன்னா 3,1 பிலாங்ஸ் டு ரோ. 1,3யும் இருக்கு. 3,1 பிலாங்ஸ் டு ரோன்னு இருக்கு, 1,3 பிலாங்ஸ் டு ரோன்னு இருக்கு. ஓகேயா? ஸோ இங்கே இருக்கா 1,3 அதாவது 3,1 1,3 பிலாங்ஸ் டு ரோ, 3,1 பிலாங்ஸ் டு ரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,1 இதில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ மாற்றி எடுத்துக்கிறேன். 3,1 பிலாங்ஸ் டு ரோன்னு எடுத்துக்கிறேன். 3,1 ஆரில் இருக்கு. 3,1 இருக்கா? அதே மாதிரி 1,3யும் இருக்கா?
3,1 belongs to R அந்த செட்டுக்குள்ள இருக்கு 1,3யும் இருக்கு இப்போ கண்டிப்பா 3,3 இருக்கணும் ஆனா அதுல இருக்கா ரோல இல்ல 3,3 is not belongs to R 3,3 இதுல இல்லாதனால சோ அப்ப இதை என்ன சொல்லணும் 3,3 3,1 இருக்கு 1,3 இருக்கு அதாவது A, B, B, C அப்ப A, C வரணும் அப்ப இங்க வந்து 3,1 1,3 னா 3,3 வரணும் இங்க Aன்றது 3 Cன்றது 3 வரணும் ஆனா இந்த செட்ல நம்மளுக்கு 3,3 இருக்கா இல்ல சோ இந்த செட்ல 3,3 இல்லாதனால அதை இன்க்ளூட் பண்ணணும் அது இல்லாதனால அதை என்னன்னு சொல்றோம் ரோ இஸ் நாட் a transitive அப்படினு சொல்றோம் ஓகேயா row is not a transitive சொல்லிட்டோம் அப்ப 3,1 and 1,2 இப்போ இதே எடுத்துக்கிடுவோம் 3,1 1,2 அந்த ரிலேஷன்ல இருக்கு ஆர்டர் பேர்ல இருக்கு 3,1 1,2 இருந்துச்சுன்னா கண்டிப்பா 3,2 இருக்கணும் அதுவுமே இல்ல 3,2 இருக்கா அதுவும் இல்ல சோ அப்ப எது இன்க்ளூட் பண்ணணும் 3,3ஐயும் 3,2ஐயும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படினா தான் அது டிரான்சிட்டிவ் ஆகும் புரியுதா டிரான்சிட்டிவ்னா இதான் கண்டிஷன் சோ மத்தத நீ எடுத்து பார்த்தேனாலுமே அதுக்குள்ள இருக்கும் இப்போ இதல பாரு 3,1 1,3 நான் எடுக்கும்போது 3,3 இல்ல அதே மாதிரி இதல இருந்து எடுத்துக்கிறேன் 3,1 எடுத்துக்கிறேன் அதே மாதிரி 1,2 எடுத்துக்கிறேன் 3,1 1,2 எடுத்துக்கிறோம் இது belongs to R இருக்கும்போது இப்ப பாரு 3,1 1,2 வருது அப்ப 3,2 இருக்கணும் ஆனா அதுல இல்ல அவங்க கொடுத்திருக்கிறதுல ரோல இல்ல அப்ப இது ரெண்டு இன்க்ளூட் பண்ணா மட்டுமே இது வந்து டிரான்சிட்டிவா இருக்கும் சோ அது எதை டெலிட்டட் பண்ணா அது டிரான்சிட்டிவே இருக்காதுன்னா 3,1 டெலிட்டட் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோ இதுல இருந்து 3,1 இல்ல அப்படினா நம்ம இது வந்து என்னன்னு சொல்லிடலாம் அது சிம்பிளா அதை டிரான்சிட்டிவ் அதுல இருந்து எடுத்துட்டோம் அப்படினாலே அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிடலாம் இது டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா சோ அப்ப இதுல வந்து எதை இன்க்ளூட் பண்ணணும் 3,3ஐயும் 3,2ஐயும் இன்க்ளூட் பண்ணாதான் டிரான்சிட்டிவ் ஆகும் அதை எப்படி வச்சு பார்த்தோம் அவங்க கொடுத்துக்க ரிலேஷன்ல இருந்து தான் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப பாரு அதாவது 1,3 3,1 எடுத்துட்டோம்னா 1,1 தான் வரும் அதே 3,1 1,3 எடுத்தோம்னா 3,3 வரணும் அதுல இல்ல அதே மாதிரி 3,1 1,2 எடுத்திருக்கேன் அப்ப 3,2 இங்க இருக்கணும் இல்ல அது ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணும்போது இது வந்து என்னவா இருக்கும் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்றோம் ஓகேயா சோ இது முடிஞ்சிருச்சு is row and equivalence relation row equivalence relation if not write the minimum order pairs to be include to row as to make it an equivalent relation so நம்ம இப்பதான் பார்த்தோம் row வந்து equivalent relation அப்படினு கேட்டிருக்காங்க row வந்து ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவா எந்த மினிமம் ஆர்டர் பேரை இன்க்ளூட் பண்ணும்போது ரிஃப்ளெக்சிவ் ஆகுது சிமெட்ரிக் ஆகுது டிரான்சிட்டிவ் ஆகுதுன்னு பார்த்தோம் ஸோ இந்த ஆர்டர் பேர்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது இது ஈக்குவலன்ட் ரிலேஷனா இஃப் நாட் அப்படி இல்லைன்னா ரைட் த மினிமம் ஆர்டர் பேர் எந்த ஆர்டர் பேரை அதை இன்க்ளூட் பண்ணும்போது அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேயா ஸோ இப்போ அதனோட சொல்யூஷன் பார்ப்போம் ஸோ இப்போ ஃபோர்த்துக்குரிய சொல்யூஷன் பார்க்க போகிறோம் ஃபோர்த் வந்து இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதை எழுதுறோம் ஃபர்ஸ்ட் ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவா இருக்குன்னா டு இன்க்ளூட் 3,3 இன்க்ளூட் பண்ணா அது ரிஃப்ளெக்சிவ் ஆயிரும்னு சொல்லி பார்த்தோம் செகண்ட்ல ரோ சிமெட்ரிக்கா இருக்குன்னா டு இன்க்ளூட் 2,1 இன்க்ளூட் பண்ணா வந்துரும்னு பார்த்தோம் ரோ வந்து டிரான்சிட்டிவா இருக்குன்னா டு இன்க்ளூட் 3,3 அண்ட் 3,2 இது ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணும்போது அது டிரான்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின்குரிய ஆன்சர் பார்த்தோம் ஸோ இதை இப்போ எழுதிக்கிறோம் இப்போ இது வந்து எழுதிட்டு அவங்க கொடுத்துருக்க செட்டோட இந்த ஆர்டர் பேரையும் இன்க்ளூட் பண்ணுறோம் இன்க்ளூட் பண்ணிட்டு இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க அதுதான் இஸ் ரோ அண்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படி இல்லை இஃப் நோ இஸ் நாட் அப்படி இல்லைன்னா என்ன செய்ய சொல்லியிருக்காங்க எந்த ஆர்டர் பேரை மினிமம் ஆர்டர் பேர் இன்க்ளூட் டு மேக் அஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேயா ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்குன்னா எதை இன்க்ளூட் பண்ணணும் சிமெட்ரிக்காக இருக்குன்னா எதை இன்க்ளூட் பண்ணணும்னு தெரியும் டிரான்சிட்டிவ்னா இதை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி நம்ம 3 சம்லேயும் பார்த்துருக்கோம் அதை எழுதிக்கிறோம் எழுதிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் பேரோட அதை சேர்த்துக்கிறோம் 1,1 1,2 2,2 1,3 3,1 இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் பேர் அதில் 3,3 நம்ம இதோட இன்க்ளூட் பண்ணும்போது இது வந்து ரிஃப்ளெக்சிவ் அதே மாதிரி 1,2க்கு 2,1 இல்லைன்னு பார்த்தோம் அப்போ 2,1 இதோட
நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அது சிமெட்ரிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் ஆகணும்னா 3,3ஐயும் 3,2ஐயும் இன்க்ளூட் பண்ணும்போது இந்த ஆர்டர் பேர் வந்து டிரான்சிட்டிவ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் இப்போ சேர்த்து பார்த்துட்டு இது ஈக்குவலன்ட் ரிலேஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஈக்குவலன்ட் ரிலேஷன்னா பேசிக் கண்டிஷன், அதாவது பேசிக் ரிலேஷன் மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். பேசிக் ரிலேஷன்னா என்னப்பா? பேசிக் ரிலேஷன்னா என்னென்ன வரும்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டுமே அதை ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவானா கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் செட்ல 1,2,3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1,1 இருக்கு, 2,2 இருக்கு, 3,3 இருக்கு. இதுதான் ரிஃப்ளெக்ஸுக்குரிய கண்டிஷன். ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதுக்கடுத்து சிமெட்ரிக்னா A, B belongs to R னா implies that B, A belongs to R இருக்கணும். ஓகேயா? A related B னா implies that B related A வா இருக்கணும். இப்போ பாரு 1,2 னா 2,1 வருது, 1,3 னா 3,1 வருது. அதே இது 3,2க்கு 2,3 இதுல இன்க்ளூட் ஆகல. அப்ப ரோ இஸ் நாட் ஆன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் அ சிமெட்ரிக். இது சிமெட்ரிக் கிடையாது. ஸோ அப்ப இது சிமெட்ரிக் ஆகனா பிகாஸ் 3,2 பிலாங்ஸ் டு ஆர் பட் 2,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். இந்த இதுல ரிலேஷன்ல இது இல்லை. ஸோ டு இன்க்ளூட் இதை இன்க்ளூட் பண்ண போறோம். டு இன்க்ளூட் 2,3 இதோட 2,3 இன்க்ளூட் பண்ணிடுறேன். அப்ப இன்க்ளூட் பண்ண பிறகு இப்ப கண்டிப்பா 2,3 இன்க்ளூட் பண்ணா அது என்னவாயிரும்? சிமெட்ரிக் ஆயிரும். சிமெட்ரிக் ஆக பிறகு டிரான்சிட்டிவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட வேண்டியதான். அப்ப இதோ இந்த ஆர்டர் பேரோட 2,3ஐயும் சேர்த்துறோம். 1,1 2,2 அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3,3 1,2 ஓடது 2,1 1,3னா 3,1 3,2னா 2,3. ஸோ இப்போ இது சிமெட்ரிக்கா இருக்கு. தென் நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இது என்னவாவும் இருக்கும்? டிரான்சிட்டிவாவும் தான் இருக்கும். நம்ம செக் வேணா பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு டிரான்சிட்டிவ்னா என்ன கண்டிஷன்? A ரிலேட்டட் B, B ரிலேட்டட் C னா A implies that A ரிலேட்டட் C கிடைக்கணும். இப்போ நம்ம இதையே எடுத்துக்கிடுவோமே 1,2 அப்ப 2,1 A ரிலேட்டட் B, B ரிலேட்டட் C எடுத்துட்டோம். அப்ப இதுல வந்து A ரிலேட்டட் C 1,1 இந்த இருக்கு இதுல. ஓகேயா? அதே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இதையே எடுத்துக்கிடுவோம் 3,1 A ரிலேட்டட் B. அதே இது 1,2ன்னு எடுத்துக்கிறேன். B related C. அப்ப A to C னா 3,2 3,2வும் இருக்கா? சோ இந்த மாதிரி செக் பண்ணோம்னா கண்டிப்பா இது என்னவாவும் இருக்கும்? டிரான்சிட்டிவாவும் இருக்கும். சோ அப்ப டிரான்சிட்டிவா இருக்கறனால ரோ இஸ் an reflexive, symmetric and transitive. So ரோ இஸ் an equivalence relation. சோ இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா அத கண்டிப்பா என்ன ரிலேஷன் சொல்லிரலாம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிரலாம். ஓகேயா? புரியுதாப்பா? Okay, thank you student.